வெல்கம் டு மேத்தமெட்டிஷியன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடிஷனில் கொஞ்சம் 2 டிஃப்ரெண்ட்டான மெத்தட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஜென்ரலாக அடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, எத்தனை டிஜிட் நம்பர் இருக்கோ அதில் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ 10க்கு மேலே ஆட் ஆகி வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கேரி ஃபார்வர்ட் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அடுத்தடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு போவோம். அது ஒரு மெத்தடு, கிளாசிக்கான மெத்தடு. எப்போதுமே அந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். பட் வந்து நான் சொல்ல போகிற மெத்தட் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்லோ. எனக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கன்ஃபியூசன் ஆகுது, எக்ஸாம்ஸில் வந்து மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மிஸ்டேக் வர்றது மேக்ஸிமம் குறையும். ஆனால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? கேரி ஃபார்வர்டை கம்பேர் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கரெக்டான ஆன்சர் போடுறதுக்கு ஒரு பாத்தாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் ஒரு ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த 2 நம்பர்ஸையும் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து கிளாசிக் மெத்தடில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு ஆட் பண்ணி காமிச்சிருப்பேன். அது கீழே வந்து ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். அந்த வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் வந்துட்டு இருக்குது. அதில் வந்துட்டு நானே வந்து போட்டிருப்பேன் அந்த சம்மு. ஃபஸ்ட்டு நார்மலாக என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேரி ஃபார்வர்டு இல்லாமல், அதாவது என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே எழுதி நெக்ஸ்ட்டு அடிஷன்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஷிஃப்ட் பண்ணி எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இது நார்மலாக உங்களுக்கு தெரியும், ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ செகண்ட் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. செகண்டு இப்போ வந்து என்ன நம்பர் எழுதியிருக்கேன்னா 2,49,878, 9,98,964. ஸோ இதான் நான் எழுதியிருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 + 4 12, அந்த 12 வந்து நம்ம அப்படியே போட்டுருணும். அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரியே ஒன்ஸ் டிஜிட்டை ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஒன்ஸ் டிஜிட்டில் நான் வந்து ஒரு இதாக இருக்கிறதுக்காண்டி ஸ்டார் போட்டிருப்பேன். அடுத்த நம்பர் வந்து 7 + 6, கீழே வந்து 13. ஸோ வந்து அப்படியே அதை ஷிஃப்ட் பண்ணி எழுதுங்க. கிட்டத்தட்ட ஸ்டெப்ஸ்லேருந்து மேலேருந்து கீழே இறங்கி வர மாதிரி அடுத்தடுத்த டிஜிட் வந்து ஷிஃப்ட் பண்ணி எழுதுவோம். இது வந்து கேரி வந்து நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ணி எழுதுங்க. அதை நான் போட்டிருப்பேன், அந்த வீடியோலேயே போட்டிருப்பேன். 8 + 4 12, 7 + 6 13, 8 + 9 17, திருப்பியும் 9 + 8 17, 4 + 9 13, 2 + 9 11. ஸோ இந்த மாதிரி போட்டிருப்பேன். ஆன்சர் வந்துட்டு மேலே உங்களுக்கு கேரியில் இருக்கிற மாதிரி தான் ஆன்சர் வரும். அதே மாதிரி இந்த சைட்லேருந்து, இப்போ நம்ம பண்ணது ரைட் சைட்லேருந்து, ஸோ இதே மாதிரி லெஃப்ட் சைட்லேருந்தும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதே ஆன்சர் தான் வரும். ஸோ அதையும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன். ஸோ வந்து பொறுமையாக அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது, இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணி போகலாம், இல்லை வேறு எதுவும் ஷார்ட்கட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் ஃபீட்பேக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.